ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ வந்து யூஎஸ் அனதர் ஒரு பாசிபிள் ஷட் டவுன் நோக்கி போயிட்டு இருக்கு. அதாவது இந்த ஜான்வரி முடியறதுக்குள்ள ஃபண்டிங் பில் யூஎஸ் வந்து பாஸ் பண்ணலை அப்படின்னா அது வந்து திருப்பி கவர்மெண்ட் ஷட் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகுக்கும். இந்த ஷட் டவுன் ஏற்கனவே நம்ம அக்டோபரில் திருப்பி ஒரு லாங்கஸ்ட் ஷட் டவுன் பார்த்தோம் போன வருஷம். அண்ட் இப்போ திருப்பியும் வந்து ஒரு 4-5 மாதத்துக்குள்ளேயே இன்னொரு ஷட் டவுன் அப்படின்னா இது வந்து நிறைய விதத்தில் வந்து அமெரிக்காவை பாதிக்கும். இது என்ன, இதனால் என்னென்ன இமிகிரேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்க போகுது, அண்ட் இந்த ஷட் டவுன் இப்போ ஏன் வந்து திருப்பியும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு, இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸோ அக்டோபரில் நடந்த ஷட் டவுன் வந்து அது ஒரு காரணத்தினால நடந்துச்சு. அதுக்கு வந்து அப்படி எப்படி பேசி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப நாள் நீடிக்குது, இதனால் வந்து நிறைய பாமர மக்கள் வந்து பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு சமரச பேச்சுக்கு வந்தாங்க. அந்த பேச்சுக்கு வரும்போது அவங்க அடுத்த வருஷம் வரைக்கும் வந்து அந்த பட்ஜெட் பில்லை பாஸ் பண்ணலை. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போதைக்கு ஒரு டெம்பரரி ஸ்டாப் மாதிரி, அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி, அதாவது இப்போ நடந்திருக்க ஜனவரி எண்டு வரைக்கும் அவங்க வந்து டெம்பரரியாக நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சைடும் வந்து சமரசமாக பேசி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஓட்டிங் போட்டு அவங்க வந்து கவர்மெண்ட்டை ஓப்பன் பண்ணாங்க. அண்ட் இப்போ என்ன ஆகுதுன்னா திருப்பியும் அந்த ஃபண்டிங் பில் வந்து அந்த பேச்சில் ஓட்டிங்லாம் போயிட்டு இருக்கு, அந்த ஒரு ப்ரொசீஜர் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் 2 நாளைக்கு முன்னாடி நமக்கு தெரியும் இங்கே வந்து ஒரு பெரிய சர்ச்சை நடந்தது. அதாவது இங்கே வந்து இல்லீகலாக இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா டீபோர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதில் வந்து ஒருத்தரை வந்து சுட்டு கொண்டாங்க. அது வந்து அவர் அந்த ப்ரொட்டஸ்ட் கன் எடுத்துகிட்டு வந்தார், அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேச்சு ஓடிட்டு இருக்கு. ஆனால் அந்த இதை எடுத்து ஓரமாக வச்சிருவோம். அந்த மாதிரி வந்து சுட்டு கொண்டுட்டதுனால இப்போ வந்து ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப்புக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்காரங்களும் வந்து ஒரு சில ஓட்டு போட்டால் தான் இந்த ஃபண்டிங் பில் வந்து பாஸ் ஆகும். இந்த மாதிரி இங்கே வந்து துப்பாக்கி சூடு நடந்து ஒருத்தர் வந்து இறந்துட்டதுனால அதை வந்து ஒரு காரணமாக முன் வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி வந்து ஒரு சில சேஞ்சஸை கொண்டு வந்தால் தான் நாங்கள் வந்து இந்த ஃபண்டிங் பில்க்கு வந்து இப்போ ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து வாய்க்கா தகராறில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சுமூகமாக முடியல அப்படின்னா திருப்பியும் ஒரு ஷட் டவுன் வரதுக்கு இது வழிவகுக்கும் அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற ஒரு நிலைமை. ஸோ இந்த ஷட் டவுன் வந்துச்சுன்னா இமிகிரேஷன் ரிலேட்டடாக என்ன பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்சிஐஎஸ் வந்து பாதிக்காது. ஏன்னா யூஎஸ்சிஐஎஸ் மெயினாக ஆப்ரேட் ஆகிறது வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து வர ஃபண்டிங்னால கிடையாது. இந்த யூஎஸ்சிஐஎஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது அந்த நாமெல்லாம் ஃபீஸ் பே பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபீஸில் தான் அந்த யூஎஸ்சிஐஎஸ் வந்து ஆப்ரேட் ஆகுது. அதனால் நார்மலாக அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபண்டிங் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாதனால அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் போகும். ஆனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்த மாதிரி அவங்களால வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா யூஎஸ்சிஐஎஸ் வந்து அவங்க மட்டும் ஸ்டாண்ட் அலோன் ஏஜென்சி கிடையாது. அவங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஏஜென்சி கூட அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் அவங்க கிட்ட வருது அப்படின்னா ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்கு அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் கிட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷன் போகும். அந்த மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட அவங்க வந்து ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபருக்கு போகும்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் வந்து ஆப்ரேட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன ஆகும்னா ஸ்டால் ஆகிடும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர யூஎஸ்சிஐஎஸ் ஆன் த ஹோல் வந்து கவர்மெண்ட் ஷட் டவுன்னால பாதிக்காது. இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே அது வந்து பாதிக்காது. ஸோ இது வந்து ஒரு நோட்டபிளான பாயிண்ட். ஆனால் H1B ரெனியூவல்கோ இல்லை வேற ஏதாவது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் கிட்ட வந்து LCA சர்டிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயங்கள்லாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம அக்டோபர் மாதத்துலையும் பார்த்தோம். இந்த மாதிரி வந்து LCA எல்லாம் வந்து போய் ஸ்டாப் ஆனதுனால யூஎஸ்சிஐஎஸ் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க வந்து LCA ரிக்வயர் பண்ணுற அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அப்படியே வந்து ஸ்டாலில் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் விஷயமா இருக்கும். இல்லைனா மற்றபடி யூஎஸ்சிஐஎஸ் வந்து நார்மலாக வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி வெளியில் இருக்க கான்சுலேட் எல்லாமே வந்து ஃபீ ஃபண்டட் அப்படிங்கிறதுனால அந்த கான்சுலேட்டுக்கும் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் இருக்க போகிறது இல்லை. அதே மாதிரி CBP ஆஃபீஸ் அதெல்லாம் வந்து எசென்ஷியல் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரதுனால எசென்ஷியல் சர்வீஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஷட் டவுனில் இருந்தாலும் அதுக்குன்னு தனியாக ஃபண்டிங் போகிறதுனால அந்த ஏஜென்சிஸ்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் இதெல்லாம் வந்து எப்பயுமே வழக்கம் போல் நார்மலாக ஆப்ரேட் பண்ணும். சரி, இப்போ ட்ரம்ப்புக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்காரங்க, அதாவது டெமோக்ராட்ஸ், அவங்க என்ன வந்து கோரிக்கை முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு பாடி கேமரா வச்சுருப்பாங்க. அது நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். அந்த பாடி கேமராவில் வந்து ஆக்சுவலாக என்ன இன்ட்ராக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு அந்த பாடி கேமரா வந்து ரெக்கார்ட் ஆகும். ஒரு சில கேஸஸில் ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன தாக்குனாங்க, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் அந்த பாடி கேமராவை பார்க்கும்போது தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த விக்டிம் மேலே எந்த தப்பும் இல்லை, போலீஸ்காரர் தான் வந்து கொஞ்சம் அன்லாஃபுல்லாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு நிறைய கேசஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அது வந்து ஒரு பெரிய ஹெட்லைன்ஸ் நியூஸாகவும் ஆயிருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தோன்னே இந்த மாதிரி தப்பு பண்ணுற அதிகாரிகள் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணுறதை குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கேஸை முன்னிறுத்தி இதுக்கப்புறம் நீங்கள் இந்த அரெஸ்ட்லாம் பண்ணுறீங்க இல்லையா, இல்லீகல்ஸ்லாம் டீபோர்ட் பண்ணுற மாதிரி அரெஸ்ட்லாம் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து இந்த பாடி கேமரா வந்து இருக்கணும். அப்போது வந்து அந்த பாடி கேமரா பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏஜென்சிக்கிட்டே கண்ட்ரோலில் இருக்காது, அது வேறு ஏஜென்சி இருக்கும். அதனால் வந்து ஒரு தப்பாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் கூட அந்த ஃபுட்டேஜை எரேஸ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து அவங்களால பண்ண முடியாது. அதனால் அதே செட்டப்பை கொண்டு வரணும், அதுக்கு நீங்கள் ஃபண்டிங் சேஞ்ச் பண்ணால் தான் நாங்கள் வந்து முழு முழுக்கமாக இந்த ஸ்பெண்டிங் பில்லுக்கு நாங்கள் வந்து அப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு டெமோக்ராட்ஸ் வந்து இப்போ ஒரு கோரிக்கையை முன் வச்சு இப்போ வந்து வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து
அவங்களோட கோரிக்கை வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன இந்த போலீஸ் கேசஸில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் இங்கே இருக்க யூஎஸ் சிட்டிசன்ஸ் ஆர் லீகல் ரெசிடென்ட்ஸ், இவங்க கிட்ட தான் அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதனால் ஒரு சிட்டிசனுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது இல்லைப்பா நிறைய இந்த மாதிரி பார்த்துட்டோம், ஒரு சில பேர் வந்து ரொம்ப விஷயஸாக இருக்காங்க, அந்த பாடி கேமரா இருந்தால் தான் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் முன் வச்சு தான் ஃபஸ்ட்டு வந்து இதை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி கொண்டு வரும்போது இந்த போலீஸ் தப்பாக நடந்துக்கிற எல்லாம் இந்த இன்சிடெண்ட்லாம் குறையும் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருந்துச்சு. ஆனால் அந்த ரீசனை இப்போ இங்கே கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா இங்கே இருக்கிற அந்த ஏஜென்சி வந்து இந்த இல்லீகலாக இங்கே வந்து இருக்கிறவங்க, ஸோ அவங்க இருக்கிறதே இல்லீகல் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து இருக்கிற ரைட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதுக்காக வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்து மாறி போகும் அப்படிங்கிறது என்னோட பர்சனலான கருத்து. போன வாட்டி அவங்க ஃபைட் பண்ணும்போது கூட ஒரு செட் ஆஃப் மக்களுக்கு வந்து இன்சூரன்ஸ், அதாவது ஏசிஏன்னு சொல்லுவாங்க, அஃபோர்டபுள் கேர் ஆக்ட், அதில் வந்து ஒரு சப்சிடி வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், அது வந்து எசென்ஷியல் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து போராடினாங்க. அவங்க போராட்டத்திலே வந்து லாஸ்ட்டில் வந்து சில ஓட்டு கொடுத்து கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணாலும் அந்த போராட்டத்துக்கும் வந்து அட்லீஸ்ட் ஒரு சில மக்கள்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட்டாவது இருந்துச்சு. ஆனால் இந்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு தெரியல. அதனால் இது எந்த அளவுக்கு கண்டினியூ ஆகும்னு தெரியல. கடைசி நாள் அந்த 12 மணிக்கு முடியறதுக்கு முன்னாடி கூட ஓட்டு போட்டு அவங்க வந்து இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி முதல்ல நடந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன ஏதுன்ட்டு கொஞ்சம் கிட்ட வரும்போது பொறுத்து இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்நேரத்துக்கு வந்து நிறைய ஸ்பெகுலேஷன் போயிட்டுருக்கே தவிர இது எந்த அளவுக்கு டேர்ன் ஆகும் அப்படின்னு நமக்கு கிளியராக இப்போதைக்கு தெரியல. அண்ட் இதுவே வந்து எக்கனாமிக் சைடில் வந்தால் இங்கே வந்து ஒரு குட்டி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபெடரல் ரிசர்வ் ஜெரோம் பவுல் வந்து அவர் ரிட்டையர் ஆகிறாரு, புதுசாக வந்து ஒரு ஃபெடரல் ரிசர்வ் வராங்க. அவங்க வந்து அந்த புதுசாக ஃபெடரல் ரிசர்வ் வரும்போது அவங்க வந்து கொஞ்சம் நிறைய ரொபஸ்டான மானிட்டரி பாலிசி சேஞ்சஸ்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த மாதிரி கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து டேட்டாஸ் வேணும், எவ்வளோ வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, எவ்வளோ வந்து ஜாப்ஸ் ஆட் பண்ணாங்க அப்படின்ற டேட்டாஸ் வேணும். அண்ட் இந்த ஷட் டவுனில் வந்து அது வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா போன ஷட் டவுன்லேயே அவங்க இந்த ஃபெடரல் ரிசர்வ்லாம் அந்த டிசம்பர் மந்த்து நவம்பர் மந்த்து அவங்க வந்து அந்த மானிட்டரி பாலிசி மீட்டிங் நடக்கும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து குறைக்கலாமா இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த மீட்டிங்கில் அவர் வந்து எங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக அவைலபிள் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து இந்த ஆவரேஜ் மெட்ரிக்ஸை வச்சு தான் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து ஜெரோம் பவுல் சொன்னதை நம்ம வந்து கேட்டோம். ஸோ அந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எக்கனாமி கொஞ்சம் வந்து ஏற்கனவே ஷேக்கியாக இருக்க எக்கனாமி வந்து இன்னும் கொஞ்சம் ஷேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் இப்போ இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆகிறதுனால இந்த சேஞ்சஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவோட ஸ்கோப். ஸோ அவ்வளோதாங்க. நான் சொன்ன இந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ இல்லை ப்ரோ இந்த பாயிண்ட் நீங்கள் வந்து மாற்றி பேசியிருக்கலாம், இது வந்து நான் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சாலும் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.